திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு 10 வருஷம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? 2019ஆம் ஆண்டு வந்தாருமா, வந்து மசால் வடை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மோடி சுடுறது எல்லாமே வடை தான், வெறும் வடை தான், மசால் வடை கூட கிடையாது. 2019ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா, வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரி கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாருமா. நேற்று நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசியிருக்கிறாரு. உதயநிதி திருப்பி கல்ல தூக்கிட்டாரு அப்படின்னு. கல்லுங்க இதுதான் அந்த கல்லு. இதுதான் திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு. நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நானாவது என்ன தெரியுமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? நேத்து உதயநிதி மாத்தி பேசணும், திருப்பி கல்ல எடுத்துட்டாரு, ஸ்கிரிப்ட மாத்துங்க அப்படின்னாரு. போட்டோ காட்டு. நானாவது கல்ல காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, தெரியுதாமா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? எப்படி காட்டுறாரு பாருங்க. திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்லதான் காட்டிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? உதயநிதி இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமாமா? ஜனவரி 27ஆம் தேதி 2019ஆம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ, கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ. இப்ப என்ன சொல்றாரு? உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும், ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு. நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும்? நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும்? எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான். எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும், எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என் வாயை நோண்டாதீங்க. உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க. உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒன்னும் பச்சோந்தி கிடையாது. நான் கலைஞருடைய பேரை, எனக்கு நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன். என்னுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன். எல்லா மாநில உரிமையும் மீட்டெடுக்கணுமா? இந்த 9 வருஷத்துல மொழி உரிமை, முக்கியமா மொழி உரிமைமா. அதாவது கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு, திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவருக்கு நான் இப்ப செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன், மிஸ்டர் 28 பைசா, திரு 28 பைசா. அதுக்கு ஏன் காரணம் சொல்றேன். நாம இங்க இந்தியாவுக்கு ஒன்றியத்திற்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டுறோம்ல, நாம 1 ரூபா வரி கட்டினா அவர் நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரியா 6.5 லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம். ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க ஒன்றிய அரசு? வெறும் 1.5 லட்சம் கோடி. நான் கேக்குறேன், சென்ற டிசம்பர் மாசம், இப்போ 10 நாளா தேர்தல் வருதுன்னு இங்கேயே சுத்தி வராரு. அவர் இங்கே தங்கியே இருந்தாலும் ஒரு தொகுதி முடியாது. நான் சவால் வர்றேன், இன்னும் சொல்லுமா? அவரு ராமநாதபுரம் தொகுதியில் தான் நிக்க போறதா சொன்னாரு. குரலாம் கிளப்பி விட்டாங்க. அதனாலதான் நான் முதல் ராமநாதபுரத்துல என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், நீ வாங்க பாத்துக்கலாம்.